தீபாவளி கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்படும் வடமாநில தொழிலாளர்கள் கோவை ரயில் நிலையத்திற்கு வந்த ஜன்பாத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கைகளை பிடித்தனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்போம். கார்த்திக், இப்ப சொந்த ஊர்களுக்கு புறப்படுவதற்காக வடமாநில தொழிலாளர்கள் ரயில்களில் ஏறி அலைமோதக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னாடி திருப்பூர்ல இருந்து வடமாநில தொழிலாளர்கள் இது போல அதிக அளவில் ஏறுறாங்க ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல, அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். இந்த நிலையில இப்ப திரும்பவும் அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்கிறதா? அதை தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக இந்த வடமாநில தொழிலாளர்கள் ரயில்ல பயணிக்கும் போது ரிசர்வ் செய்யப்பட்ட பெட்டிகளிலும் சரி, பொது பெட்டிகளிலும் சரி அதிக அளவுல கூட்டமா ஏறனால மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுவது. அதே சமயம் இவர்கள் இடம் பிடிப்பதில் உள்ளே செல்லும் போது தள்ளுமுள்ளு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாலும் பல்வேறு இடங்கள்ல புகார் வந்ததை அடுத்து தற்போது ரயில்வே போலீசார் அதிக இடங்கள்ல, அதாவது குறிப்பா இந்த கேரளாவிலிருந்து தமிழ்நாடு வழியாக ஜார்க்கண்ட் மற்றும் பீகார் செல்லக்கூடிய அந்த ரயில்கள்ல வடமாநிலத்தில் பயணிக்கக்கூடிய குறிப்பா அவர்கள் வரக்கூடிய ரயில் நிலையங்கள்ல அவர்களை வரிசையில் நிற்க வைத்து அதன் பின்பு ஒவ்வொருவராக உள்ளே செல்வதற்கான பணிகளை ரயில்வே போலீசார் மேற்கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த தீபாவளி பண்டிகை என்பதனால ஏராளமான பயணிகளும் மற்றும் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் ரயில் நிலையத்தில் வரனால அவர்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் அவர்களுடைய கூட்டம் இருக்கு. இன்று வரக்கூடிய கடந்த 2 நாட்களாக இந்த கூட்டம் இருப்பது. நாளை இந்த கூட்டம் இன்னும் அதிகரிக்கும் என தெரிவிச்சிருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் தீபாவளி பண்டிகை என்பதால் சனி ஞாயிறு விடுமுறை, அதை தொடர்ந்து போனஸ் போன்றவை நாளை கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் அதிக அளவில் நாளைக்கு கிளம்புவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பல லட்சம் பேர் இந்த வடமாநிலத்தை சேர்ந்தவர்களே சிறு குறு நிறுவனங்களை வேலை பார்க்கறாங்க. கடந்த ஒரு வாரமாகவே அவங்களுடைய சொந்த மாநிலங்கள் செல்வதற்கு ஆர்வமாக சென்று கொண்டிருக்கிற சூழல்ல தற்போது ரயில் நிலையம் போன்ற முக்கியமான இடங்கள்ல இவருடைய கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ரயில்வே போலீசார் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் அவர்களை வரிசையில் அமர வைத்து அவர்களை அந்த பெட்டிக்குள் அனுப்பக்கூடிய அந்த காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது.